பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வயசு ஜாஸ்தி ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எதிர்ப்பு சக்தி வீக்னஸ் ஏற்படுது. அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பும் ஜாஸ்தி, வந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுறதும் அதிகம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸை தவிர்க்கிறது முக்கியமான விஷயம். இதை எப்படி நம்ம சாதாரணமாக டெய்லி லைஃப்பில் இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்? சிம்பிளாக ஹைஜீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஹைஜீன்னா என்ன? இப்போ எப்படி நம்ம சுத்த சுகாதாரமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேயும் கிளென்லினஸ் அண்ட் ஹைஜீனை அப்சர்வ் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன்ஸை தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கை தான் முக்கியமானது. எங்கே போனாலும் நம்ம கையை தொடறோம், கதவை திறக்கும்போது கையை தொடறோம், மாடிப்படி ஏறும்போது சைடில் இந்த இதை பிடிச்சிக்கிட்டே போகிறோம், சேரில் உட்காரும்போது சேரை பிடிக்கிறோம். இந்த இடத்துலலாம் எவ்வளோ கிருமி இருக்குதுன்னு நம்மளுக்கு கண்ணில் தெரியாதனால இது நம்ம அப்ரிஷியேட்டே பண்ணுறதில்ல. ஆனால் எல்லா இடத்துலையும் வைரஸ் பாக்டீரியா இருக்கிறதுனால நம்ம எங்கெல்லாம் கை தொடறோமோ கையில் இந்த கிருமி ஒட்டிக்கிட்டு நம்ம கை சும்மா இருக்காது. மூக்கை போய் தொடும், மூஞ்சியை தடவும், கண்ணை அரிச்சதுனா தொடும். ஸோ இந்த மாதிரி மூஞ்சி கிட்ட போகும்போது ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ் வழியாக ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுது. அதே மாதிரி சாப்பிடும்போது நம்ம கை கழுவாமல் சாப்பிட்டோம்னா எல்லா கிருமியும், சாப்பாடு க்ளீனாக இருந்தால் கூட கை மூலமாக இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஹேண்ட் ஹைஜீன், கையை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அடிக்கடி கை கழுவுறது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் என்வாயரன்மெண்ட்டை தொடாமல் இருக்கிறது அவசியம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வயசு முதியும் போது நம்ம சப்போர்ட் தேவைப்படுது. பட் கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஸ் க்ளீன் ஆஸ் பாசிபிள். சிம்பிளாக இந்த ஹேண்ட் ஹைஜீன், அந்த ஆல்கஹால் ஜெல் ஒன்று கிடைக்கும், அதை கையில் வச்சுட்டு இருந்தால் அப்பப்போ அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை கையில் தேய்ச்சிட்டாலே நம்ம கையில் இருக்கிற கிருமியெல்லாம் செத்துரும். ஸோ ஹேண்ட் வாஷிங் அண்ட் ஹேண்ட் ஹைஜீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் கையை தேவையில்லாமல் மூஞ்சிக்கிட்ட கொண்டு போகிறத தவிர்க்கணும். மூன்றாவது, எப்போ கை வாஷ் பண்ணணும்னா 3-4 சிம்பிள் டேர்ம்ஸ். ஒன்று எங்கள் பாட்டி சொல்கிறது தான், வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வந்த உடனே கை காலை கழுவணும், சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு முன்னாடி கையை கழுவணும், பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே கை கழுவிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். இந்த சிம்பிள் ஹேண்ட் வாஷிங் பண்ணினாலே 75% நம்ம இன்ஃபெக்ஷன்ஸை தவிர்க்கலாம். இதை தவிர உடம்புல நார்மல் ப்ரொடெக்ஷன், ஸ்வெட், நிறைய கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரொடெக்டிவாக. அதனால ஏற்படக்கூடிய செக்ரீஷன்ஸ்னால இன்ஃபெக்ஷன் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ குளிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த டவலை வச்சு தொடக்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பாசிபிள் சம்மரில் 2 a day குளிக்கணும். தலைக்கு குளிக்கலாமா? தாராளமாக குளிக்கலாம். நீளமாக கூந்தல் இருக்கிறவங்களுக்கு முடியாது, பட் என்ன மாதிரி இருக்கிறவங்க 2 வேளை தாராளமாக குளிக்கலாம். அதே மாதிரி கழிவறை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜெனிட்டல் ஏரியாஸ், அந்த ப்ரைவேட் பார்ட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கணும், கையையும் வாஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் வேஸ். இருமல் வரும்போது நம்ம இருமல் மூலமாக நிறைய சளி வெளியில் பரவும். ஸோ நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு இது பரவாமல் இருக்கிறதுக்கு இருமும் போது மிந்திலாம் கையை வச்சு முடிக்கணும்பாங்க. ஆனால் கையை வச்சு முடினா கையில் அந்த கிருமி வந்துடும். ஸோ என்ன சொல்கிறோம், இப்போது இப்படி வச்சுட்டு, அதாவது நம்ம எல்போ வச்சு மூடிக்கிட்டு இருமணும். ஸோ இருமறதுனால மற்றவங்களுக்கு இந்த எச்சல் நல்லதோ கெட்டதோ பரவாமல் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சிம்பிள் வேஸ் டு ப்ரொடெக்ட் யூ and protect your family. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.